வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சங்கமம் பாகம் 2 கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரோஜா ஏறிய பஸ் விஜயின் வீட்டுக்கு அருகில் இருக்கும் பேருந்து நிறுத்தத்தின் வழியாகத்தான் போகிறது. டிக்கெட்டை வீட்டுக்கு போவதற்காக எடுத்திருந்தாலும் அந்த பஸ் நிறுத்தம் வந்ததும் ரோஜா இறங்கிவிட்டாள். இந்நேரத்துக்கு விஜய் எப்படியும் வீட்டில் இருக்க மாட்டான். ஒரு முறை வேணுகோபாலனை பார்த்துவிட்டு அவர் அருகில் சற்று நேரம் உட்கார்ந்துவிட்டு வீட்டுக்கு போய்விடலாம். நமக்கு பிடித்தமானவர்களின் அருகாமையில் மன அழுத்தம் குறையும் என்ற விஷயம் ரோஜாவால் சுயமாய் உணர முடிந்தது. அவருடைய அறிமுகத்தில் ரோஜா நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டாள். முன்போல ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஆவேசப்படுவது நின்றுவிட்டது. பொறுமையாய் இருக்க பழகி கொண்டாள். தனக்கு விருப்பம் இல்லாதவர்களிடம் கூட மரியாதையாக பேசுவது, யாராவது தவறு செய்தால் எந்த சூழ்நிலையில் அவர்கள் அதை செய்திருப்பார்கள் என்று யோசிப்பது, இவையெல்லாம் கற்றுக்கொண்டாள். ரோஜா மெதுவாக விஜய் வீட்டு பக்கம் நடக்க தொடங்கினாள். அவர் வீட்டை இன்னும் சில நாட்களில் கொள்ளையடிக்கப் போகிறார்கள். மறுபடியும் மறுபடியும் சிந்துவின் குரல் காதில் ஒலித்தது. இந்த விஷயத்தை அவரிடம் உடனே சொல்லிவிடணும். எப்படியாவது அந்த காரியம் நடக்காமல் தடுக்கணும். அவரும் விஜயும் சேர்ந்து எப்படியாவது இந்த ஆபத்திலிருந்து மேலும் வழியை கண்டுபிடிப்பார்கள். தங்களுடைய குடும்ப நலனில் இவ்வளவு அக்கறை கொண்ட அவர் வீட்டில் செந்து திருடுவதாவது? இதைவிட கொடுமையான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? கூடாது, அப்படி நடக்க விடமாட்டேன். யோசனைகளில் மூழ்கியவாறே அந்த வீட்டில் நுழைந்த ரோஜாவுக்கு எதிரே வந்தான் விஜய். விஜய் ரோஜாவை மேலும் கீழுமாய் ஒரு பார்வை பார்த்து, அடடா, தம்பியின் நலனை பற்றி தெரிந்து கொள்ள தவித்து கொண்டிருக்கும் சகோதரி அவர்கள் போலும். காலையில் வருவதாக சொல்லிவிட்டு நிதானமாய் மாலையில் வருகை தந்திருக்கிறார்கள். கிண்டல் அடிப்பது போல சொன்னான். ரோஜா பதில் சொல்லவில்லை. இது என்ன சோதனையோ? அவனை பார்த்து விட்டால் போதும், வாயில் வார்த்தை வராது. அவன் முன்னிலையில் தனக்கு ஏற்படும் இந்த பலவீனத்தை நினைக்க நினைக்க ரோஜாவுக்கு தன் மீதே கோபமாய் வரும். அவன் இந்த சமயத்தில் வீட்டில் இருக்க மாட்டான் என்று நினைத்து தைரியமாக வந்துவிட்ட ரோஜாவுக்கு அவன் வாசலிலேயே எதிர்பட்டதும் என்ன சொல்வது என்று புரியவில்லை. அவன் சொன்னது காதில் விழாதது போல மாடிக்கு போகப் போனாள். ஒரு நிமிஷம், விஜய் அழைத்தான். ரோஜா திரும்பி பார்த்தாள். எப்படி மாடிக்கு போகப் போகிறாய்? ஹார்லிக்ஸை எடுத்துக்கிட்டு போ. அவர் இப்பொழுதுதான் எழுந்து கொண்டார் என்றான். ரோஜா மௌனமாக சமையலறை பக்கம் வந்தாள். ஆனால் அங்கு ஹார்லிக்ஸ் டம்ளர் தென்படவில்லை. உண்மையாகவே அவர் எழுந்து கொண்டாரா? ஹார்லிக்ஸ் குடிப்பதாக சொன்னாரா? இல்லை கலாட்டாவாக சொல்லியிருப்பானோ? ரோஜா சந்தேகத்துடன் விஜயை பார்த்தாள். நன்றாகத்தான் இருக்கு. அப்படி பார்க்கிறாயே? அவர் குடிப்பார்னு சொன்னனே தவிர கலந்து வச்சிருக்கு எடுத்துக்கிட்டு போக என்று சொல்லவில்லையே. அதுவும் பெண்களை பார்த்த பிறகு சமையலறை காரியம் செய்யணும் என்றால் சோம்பல் வந்துவிடும் எனக்கு. நீ இன்னும் 10 நிமிடங்கள் வரை வராமல் இருந்திருந்தால் நானே கலந்து எடுத்துக்கிட்டு போயிருப்பேன். இப்போ சோம்பலா இருக்கு. அந்த கையாலேயே எனக்கும் ஒரு கப் டீ போட்டு கொடுத்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரோஜா உள்ளே போய் அடுப்பை பற்ற வைத்து பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சுட வைத்தாள். விஜய் சமையலறை நிலைப்படி அருகிலேயே நின்றுவிட்டான். நேற்று இரவு சிந்துவுடன் பேசினேன். கையில் இருந்த பேப்பரை பார்த்து கொண்டே சொன்னான். ரோஜா அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த தண்ணீரின் மீது பார்வையை பதித்து விஜய் வாயிலிருந்து வரப்போகும் வார்த்தைகளை கேட்க காதுகளை கூர்மையாக்கி கொண்டு காத்திருந்தாள். எதிரே ஹார்லிக்ஸ் பாட்டில் இருந்தது. ஆனால் சர்க்கரை டப்பாவில் தீர்ந்து விட்டது. விஜய் உள்ளே வந்து அலமாரியில் இருந்த பெரிய சம்படத்தை எடுத்து கொடுத்தான். அதில் இருந்த சர்க்கரையை ரோஜா சின்ன டப்பாவில் மாற்றி கொண்டிருந்தாள். ரோஜா, நீ விரும்புவது போல செந்துவை வழிக்கு கொண்டு வர நான் தயாராக இருக்கேன். ஆனா அதுக்கு பிரதிபலன் என்ன என்று விஜய் கேட்டான்.
ரோஜா தலையை உயர்த்தி அவன் பக்கம் பார்த்தாள். பலன் இல்லாமல் உழைப்பது எனக்கு பழக்கம் இல்லை, சீரியஸாய் சொன்னான் விஜய். அவன் மனதில் இருக்கும் எண்ணத்தை கண்டு கொள்ள முயன்றவளாய் கண் இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா. என்ன பேச்சையே காணோம்? செந்து விஷயத்தில் நீ விரும்புவது போல செய்தால் எனக்கு என்ன லாபம் என்று கேட்கிறேன். என்னால் உங்களுக்கு என்ன தர முடியும்? கொடுக்க வேண்டியதில்லை, செய்தால் போதும். சின்ன காரியம்தான், செய்ய முடியுமா? சொல்லு. அது என்ன? மிரண்டு விட்டவள் போல கேட்டாள். அனந்தை திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். நானா? ஆமாம், நீயேதான். என் பேச்சை கேட்பானா? கேட்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எது சொன்னாலும் அனந்த் மறுக்க மாட்டான். ரோஜா கண்கள் அகல விரிய விஜய் பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள். எந்த விதமான வெறுப்பும் சந்தேகமும் இல்லாமல் முதல் தடவையாய் தன்னையே பார்த்து கொண்டிருந்த ரோஜாவை பார்த்ததும் விஜய் இதயத்தில் இனம் புரியாத சலனம் ஏற்பட்டது. உணர்ச்சி வசப்பட்டவன் போல அவன் முகம் சிவந்தது. ரோஜா. விஜயின் கைகள் ரோஜாவின் தோள்களில் பதிந்தன. ரோஜா, நான் ரொம்ப நாட்களாய் சொல்ல வேண்டுமென்று நினைத்திருந்தேன். உணர்ச்சி வசப்பட்டதில் குரல் மாறியது. ரோஜா அவன் வாயிலிருந்து வரப்போகும் வார்த்தைக்காக துடிக்கும் இதயத்துடன் காத்திருந்தாள். இதற்குள் பின்னாலிருந்து ஓ என்ற குரல் ஒலித்தது. தலையை திருப்பி பார்த்தான் விஜய். அவன் கைகள் மின்னல் வேகத்தில் ரோஜாவை விடுவித்தன. கதவு அருகில் லாவண்யா நின்றிருந்தாள். விஜய், ஐ எம் சாரி, உங்களை டிஸ்டர்ப் செய்து விட்டேன் போலிருக்கு. அப்பாவை பார்க்க வந்தேன், பேச்சு குரல் கேட்டதும் இந்த பக்கம் வந்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு. லாவண்யா திரும்பி போக முற்பட்டவள் போல வாசல் பக்கம் திரும்பினாள். லாவண்யா. விஜய் ஹாலுக்கு வந்தான். அவன் முகம் கன்று இருந்தது. மன்னிப்பு கேட்டு விட்டேனே, வேகமாய் சொன்னாள் லாவண்யா. வாயை மூடு, அப்படியே போய்விடுவானேன், உள்ளே வா. வரமாட்டேன். இது எங்க விஜய் வீடுன்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன், அது தவறுன்னு இப்ப புரிந்து விட்டது. விளையாடாதே. போக போன லாவண்யாவின் கையை பிடித்து தன் ஆபீஸ் அறைக்கு இழுத்து சென்றான் விஜய். அப்பாவை பார்த்துவிட்டு போகலாம்னு வந்தேன். நான் ஒரு பைத்தியக்காரி. அவருக்கு வேண்டியவர்கள் எல்லாம் அருகில் இருக்கும்போது நான் எதற்கு? லாவண்யா முகத்தில் தென்பட்ட பொறாமையை விஜய் கவனிக்காமல் இல்லை. லாவண்யா விஜய் ஒரு முறை ஏற இறங்க பார்த்துவிட்டு, ஓஹோ, விஷயம் ரொம்ப தூரத்துக்கு வந்துவிட்டது போலிருக்கிறது என்றாள். லாவண்யாவின் பேச்சில் இருந்த குத்தலை, அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத முட்டாள் இல்லை அவன். லாவண்யா, பிளீஸ், உனக்கு தெரியாத விஷயங்களை பற்றி பேசாதே. கண்களால் பார்த்த பிறகு என்னால் புரிந்து கொள்ள முடியாது என்கிறாயா? நிஜம்தான், நான் ஒரு முட்டாள். அதான் இவ்வளவு சுலபமா ஏமாந்து போகிறேன். லாவண்யாவை பார்த்ததில் ஒரு கணம் திக் பிரமை அடைந்து விட்டவளாய் நின்றுவிட்ட ரோஜா எப்படியோ சமாளித்து கொண்டு ஹார்லிக்ஸை கலந்து மாடிக்கு எடுத்து கொண்டு சென்றாள். வேணுகோபாலன் விழித்து கொண்டுதான் இருந்தார். தலையணையில் சாய்ந்து புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். அவர் முகம் சற்று தெளிவாக இருந்தது. ரோஜாவை பார்த்ததும் அவர் புத்தகத்தை பக்கத்தில் வைத்து விட்டார். என்னம்மா, நீ காலையிலேயே வருவதாக விஜய் சொன்னானே, வரவில்லையே, ஏன்? அவள் நடந்ததை சுருக்கமாக சொன்னாள். நேற்று இரவு விஜய் செந்து மறுபடியும் சந்தித்து கொண்டார்களாம். ரோஜா, நான் என்ன நினைக்கிறேன் என்றால், பாதையிலேயே அவர் நிறுத்திவிட்டார். விஜய் லாவண்யா உள்ளே வந்தார்கள். விஜய் கை லாவண்யாவின் தோளை இறுக்கமாய் பற்றி இருந்தது. வந்துவிட்டு உங்களை பார்க்காமல் செல்ல போனாள். நான் தான் மாடிக்கு இழுத்து வந்தேன் என்றான் விஜய். லாவண்யா அவன் கையை விடுவித்து கொண்டாள். விஜய், ஒன்று கேட்கிறேன், உண்மையை சொல். இவரை இப்படி அழைத்து வந்து உன் வீட்டில் வைத்துக் கொள்வதில் உன் உத்தேசம்தான் என்ன? விஜய் பதில் சொல்ல முடியாமல் பார்த்தான். எல்லோரும் என்னை தூற்றணும், 4 பேருக்கு முன் என்னை அவமானப்படுத்தணும், இதுதானே உன் திட்டம்? எடுத்தெறிந்து பேசுவது போல சொன்னாள் லாவண்யா. லாவண்யா, இப்படி வா, நாம் வெளியில் சென்று பேசிக்கொள்ளலாம். விஜய் அவளின் கையை பிடித்து வெளியில் அழைத்து செல்ல முயன்றான். அவள் ஒரே உதறலில் தன்னை விடுவித்து கொண்டாள். விஜய், போதும் உன் நாடகம். இத்தனை நாட்கள் நீ என் நலனை விரும்புகிறவன் என்று நினைத்தேன்.
யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ என் பக்கம்தான் என்று எண்ணினேன். இந்த குள்ள நரிகளின் கூட்டத்தில் நீயும் சேர்ந்து விட்டாய் என்று இப்பொழுதுதான் புரிகிறது. என்னை ஏன் எல்லோரும் இப்படி வெறுக்கிறீர்கள்? இந்த பிசாசு மாயக்காரி கடைசியில் உன்னையும் வலையில் சிக்க வைத்து விட்டாள். லாவண்யா அங்கு இருந்த நாற்காலியில் சரிந்து இரு கரங்களில் முகம் புதைத்து அழத் துவங்கினாள். விஜய் லாவண்யாவின் அருகில் வந்து தோளில் கையை பதித்து தோழமையுடன் சொன்னான். லாவண்யா, நீ கோபத்தில் இருக்கிறாய். என்ன பேசுகிறோம் என்று உனக்கே தெரியவில்லை. லாவண்யா சிவந்துவிட்ட கண்களை உயர்த்தி பார்த்தாள். எல்லோரும் என்னை எப்படி தூற்றுகிறார்கள் தெரியுமா? அப்பாவிடம் எனக்கு பாசம் இல்லையாம். அவர் உடல் நலம் கெட்டதற்கு நான் தான் காரணமாம். அதிலேயும் அந்த மிஸ்ஸஸ் ராமநாதன் இருக்காளே, ரொம்ப பொல்லாதவள். என்னை பற்றி கதை கதையாய் அவள் செய்த பிரச்சாரத்தில் என்னால் வெளியில் தலை காட்ட முடியவில்லை. எல்லோர் கண்களுக்கும் நான் தான் குற்றவாளியாக தெரிகிறேன். நீங்க எல்லோரும் சந்தோஷமாய் இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? கடவுளே, எனக்கு ஏன் சாவு வரவில்லை? அவள் மறுபடியும் அழத் தொடங்கினாள். வேணுகோபாலனின் தலைமாட்டில் நின்றிருந்த ரோஜா கற்சிலையாக நின்று விட்டாள். ஆதரவில்லாதவள் போல் அழுது கொண்டிருந்த லாவண்யாவை பார்க்கும்போது அவள் இதயம் இளகிவிட்டது. சற்று முன்பு வரை அமைதியுடன் இருந்த வேணுகோபாலனின் முகம் இந்நிகழ்ச்சியால் கலவரமடைந்து சோர்வாக தென்பட்டது. விஜய் அவளின் தலையை வருடிக்கொண்டே சொன்னான். லாவண்யா, அங்கிள் வீட்டுக்கு செல்வதாகத்தான் கூறினார். நான் தான் வற்புறுத்தி தங்க வைத்து விட்டேன். இந்த விஷயம் உன்னை இவ்வளவு வேதனைப்படுத்தும் என்று எனக்கு தெரியாது. தவறு என்னுடையதுதான். இன்று மாலையே அவர் உங்க வீட்டுக்கு வந்து விடுவார். சரிதானே? இந்த உலகில் சிலர் இருப்பாங்க, வீட்டு வாசற்படி ஏறாதேன்னு சொன்னாலும் வெட்கமே இல்லாமல் மறுபடியும் வந்துடுவாங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்தால் புத்தி வருமோ தெரியலை. வேணுகோபாலனுக்காக சாத்துக்குடி சாறை எடுத்து கொண்டு வந்த ரோஜாவுக்கு அவளின் சொற்கள் ஈட்டியாய் வந்து தாக்கின. லாவண்யாவும் மிஸ் ஜோஷியும் ஹாலில் அமர்ந்திருந்தார்கள். லாவண்யா கத்தியால் ஆப்பிள் பழத்தை நறுக்கி கொண்டிருந்தாள். மிஸ் ஜோஷி புத்தகத்தால் முகத்தை மறைத்து கொண்டிருந்தாள். லாவண்யா வேண்டுமென்றே வீசிய இச்சொற்கள் மனதை காயப்படுத்தாமல் இருக்க ரோஜா சக்தி முழுவதையும் திரட்டி கொள்ள முயன்றாள். வேணுகோபாலன் விஜய் வீட்டில் இருந்து வரும்போது தானும் அவருடன் செல்வதா வேண்டாமா என்ற யோசனையில் தயங்கி தயங்கி நின்ற ரோஜாவை பார்த்த விஜய், கிளம்பு கிளம்பு கிளம்பு, ஏன் இங்கேயே நின்று விட்டாய் என்று அவசரப்படுத்தினான். தான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவதில் லாவண்யாவுக்கு துளி கூட விருப்பம் இல்லை என்று அவளுக்கு தெரியும். தெரிந்தும் இதை தவிர்க்க முடியவில்லை. ரோஜா ராதைக்கு உணவு கொடுத்துவிட்டு தூங்க வைத்தாள். வேணுகோபாலன் படுத்து கொள்ளும் முன் தேவையான மருந்துகளை கொடுத்துவிட்டு கொசு வலையை சரி செய்துவிட்டு வெளியே வந்தாள். வெளியில் காரில் உட்கார்ந்து கொண்டிருந்த விஜய் அவளை பார்த்ததும் கார் கதவை திறந்து வைத்தான். ரோஜா சங்கடமாக உணர்ந்தவள் போல நின்று விட்டாள். ரொம்ப நேரமாகி விடவில்லை, நான் போய்கொள்கிறேன் என்றாள். நான் உனக்காக தனியாய் வரவில்லை, எனக்கு அந்த பக்கம் வேலை இருக்கு. எதிரே புல்வெளியில் லாவண்யா மிஸ் ஜோஷி உட்கார்ந்திருந்தார்கள். இருவருக்கும் இடையே டிரான்சிஸ்டர் இருந்தது. பாட்டு கேட்கும் பாவனையில் உட்கார்ந்திருந்தாலும் அவ்விருவரின் பார்வை இந்த பக்கமே இருந்ததை ரோஜா கவனியாமல் இல்லை. சீக்கிரமாய் ஆகட்டும் என்பது போல பார்த்தான் விஜய். நான் தனியாய் போய்விடுகிறேன். என் செவிகள் நன்றாகத்தான் செயல்படுகின்றன. விஜய் குரலில் தென்பட்ட எரிச்சலை கவனித்த அவள் மறுமொழி பேசாமல் பின் கதவை திறந்து அமர்ந்து கொண்டாள். கார் கிளம்பி மறையும் வரை அந்த பக்கமே பார்த்து கொண்டிருந்த மிஸ் ஜோஷி பெருமூச்சை விடுத்தாள். லாவண்யா, இனி பிரயோஜனப்படாது. நான் நாளைக்கு கிளம்புகிறேன். என்ன திடீர்னு? அதுதான் லாபம் இல்லைன்னு தெரிந்து விட்டதே. எட்டாத கனிக்காக ஏங்கும் சுபாவம் இல்லை எனக்கு. நான் போகிறேன். லாவண்யாவின் மனம் ஆலகால விஷம் விழுங்கியது போலாயிற்று. இந்த 2-3 நாட்களில் விஜய் எப்படி மாறிவிட்டான்? ரோஜாவிடம் ஏதோ வசிய மந்திரம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் எல்லோரும் இவ்வளவு சுலபமாக ஈர்க்கப்படுவார்களா? விஜயை வழிக்கு கொண்டு வரலாம் என்று ஆசை காட்டி
மிஸ் ஜோஷியை பலவந்தமாய் தங்க வைத்து கொண்டாள். மிஸ் ஜோஷியும் சென்று விட்டால் தான் தனி ஆளாகி விடுவாள். இதற்கெல்லாம் காரணம் அந்த ரோஜாதான். அவள் மட்டும் இல்லாமல் இருந்தால் விஜய் கட்டாயம் ஒப்புக்கொண்டிருப்பான். அவளை இந்த வீட்டுக்கு வராமல் தடுப்பதும் முடியாத காரியமாகிவிட்டது. தான் தலை கீழாக நின்றாலும் தன் தந்தை ரோஜாவை விரட்ட மாட்டார். இப்போ விஜயும் சேர்ந்து கொண்டதில் அவளுக்கு பக்கபலம் அதிகரித்து விட்டது. இதற்கெல்லாம் ஒரே வழி, ரோஜா தானாகவே இந்த வீட்டுக்கு வராமல் செய்ய வேண்டும். இந்த வீட்டிடம், தன் தந்தையிடம், விஜயிடம் அவளுக்கு வெறுப்பு ஏற்படும்படி செய்ய வேண்டும். அவளாகவே இந்த வீட்டுடன் தன் உறவை துண்டித்து கொள்ள வேண்டும். லாவண்யா சுறுசுறுப்பாய் யோசிக்க தொடங்கினாள். ரோஜாவின் வீட்டுக்கு செல்லும் வழியில் விஜய், சொல்ல மறந்துவிட்டேன், இன்று அனந்திடமிருந்து கடிதம் வந்திருக்கு என்றான். அவள் பதில் பேசவில்லை. விஜய் சட்டை பையில் இருந்து கடிதத்தை எடுத்து பின் சீற்றில் உட்கார்ந்திருந்த ரோஜாவிடம் நீட்டினான். அவள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எடுத்துக்கொள். எனக்கு அடுத்தவர்களுடைய கடிதத்தை படிக்கும் பழக்கம் கிடையாது. இது அடுத்தவர்களின் கடிதம் இல்லை, உன்னுடையதுதான். இதில் முழுக்க முழுக்க உன்னை பற்றி தான் எழுதியிருக்கு. அப்படியும் அவள் அதை வாங்கிக் கொள்ளவில்லை. விஜய் கடிதத்தை தன் பக்கத்து சீற்றில் வைத்து விட்டான். அவள் இறங்கி செல்லும் போது கொடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டான். சற்று நேரம் மௌனம் நிலவியது. அவளாக ஏதாவது பேசுவாள் என்று காத்திருந்த விஜய்க்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது. நான் நாளை காலையில் பூனாவுக்கு போகிறேன். ரோஜா மௌனமாக கேட்டுக்கொண்டாள். காதில் விழுந்ததா? எதுக்குன்னு கேட்க மாட்டியா? எதுக்கு? ஆஹா, நல்லா இருக்கு. கிளிப்பிள்ளை போல சொன்னதையே திருப்பி சொல்றது. செந்து உன்னிடம் எதுவும் சொல்லவில்லையா? சொன்னான். விஜய் உடனே எதுவும் பேசவில்லை. மௌனமாய் காரை செலுத்தி கொண்டிருந்தான். ரோஜா பின்புறமாய் தெரிந்த அவனுடைய தோற்றத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அதுவரை அவனை கூர்ந்து பார்க்கும் வாய்ப்பு எப்போதும் கிடைத்ததில்லை. நான் போவது என்னவோ பாம்பேக்குத்தான். அங்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. செந்து இன்றிரவு பூனா போவதாக சொன்னதும் நானும் பூனாவுக்கு சென்று அவனுடன் 2 நாட்கள் இருந்துவிட்டு பிறகு பாம்பே போகலாம் என்று நினைக்கிறேன். நான் திரும்பி வர 4-5 நாட்கள் ஆகலாம். அவள் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். செந்துவுடன் இருக்கும் 2 நாட்களில் அவனை பற்றி, அவன் வாழ்க்கை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக தெரிந்து கொண்டால்தான் அவனை மீட்பது எப்படி என்று யோசிக்க முடியும். ரோஜா மனதிலேயே கடவுளுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டாள். விஜயை தன் வருங்கால கணவனாக செந்துவுக்கு அறிமுகப்படுத்த சொல்லி வேணுகோபாலன் சொன்னதன் அர்த்தம் இப்பொழுதுதான் விளங்கிற்று. இல்லாவிட்டால் செந்து விஜயை இவ்வளவு நெருக்கமாய் வர விட்டிருப்பானா? நிச்சயம் மாட்டான். ரோஜா, அன்பும் பரிவும் கலந்த குரலில் அழைத்தான் விஜய். அந்த அழைப்பில் நெருக்கமும் மனதில் படிந்திருந்த மாறுபாடான உணர்வுகளை துடை தெரியும் தன்மையும் இருந்தது. நான் ஊருக்கு போய் திரும்பி வரும் இந்த 5-6 நாட்களில் உனக்கு ஒரு சின்ன வேலையை ஒப்படைக்கிறேன். என்னது? நான் இல்லாத நேரத்தில் வேணுகோபாலன் அங்கிளை கவனமாய் பார்த்து கொள்ளணும். அவரை பற்றி உனக்குத்தான் தெரியுமே, ரொம்ப சின்ன விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவார். யாரும் இல்லாத சமயம் லாவண்யா அவரை தூண்டி விடுவாள். ஆவேசம் ஏற்படும் விதமாய் நடந்து கொள்வாள். இது உண்மைதான் என்று ரோஜாவுக்கும் தோன்றியது. விஜய் மேலும், இன்னொரு விஷயமும் உன்னிடம் சொல்லணும் ரோஜா. லாவண்யா ரொம்ப வெகுளி. சொல்ல போனால் மனதளவில் இன்னும் அவள் ஒரு குழந்தைதான். என்ன சொல்கிறோம் என்று அவளுக்கே தெரியாது. லாவண்யா எது சொன்னாலும் நீ பொருட்படுத்தாதே. லாவண்யாவுக்கு தன் தந்தையை நீ வசப்படுத்திக் கொள்கிறாய் என்று சந்தேகம். அது உண்மை இல்லாத போது நீ பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. நீ வழக்கம் போல அந்த வீட்டுக்கு போய் வருவதாக வாக்கு கொடுக்கணும். அப்படியே செய்கிறேன். காரை ரோஜாவின் வீட்டு தெருமுனையில் நிறுத்தினான். இன்னும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவை ஏதேனும் பாக்கி இருக்கா என்று கேட்டான் விஜய். இல்லை. கடிதத்தை எடுத்துக்கொள். விஜய் கடிதத்தை எடுத்து கொடுக்க போனவன் அப்படியே நின்றுவிட்டான். அவன் பார்வை தெருக்கோடியில் ரோஜா வீட்டின் முன் கும்பலாய் நின்றிருந்த ஜனங்கள் மீது நிலைத்தது. யார் அவங்க? என்ன ஆகியிருக்கும் என்று கேட்டான். தெரியலையே. அப்பொழுதுதான் அதை கவனித்த ரோஜா சட்டென்று இறங்கப் போனாள். இறங்காதே.
விஜய் காரை ஸ்டார்ட் செய்து நேராக வீட்டு வாசல் முன் நிறுத்தினான். என்ன நடந்திருக்கும்? ரோஜா சட்டென்று இறங்கி கிடுகிடுவென்று உள்ளே போனாள். கும்பலாய் கூடியிருந்த மக்கள் ஆளுக்கொரு விதமாய் விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். அதோ வந்துவிட்டாள் மகாராணி. பாவம், வாழ்நாள் முழுவதும் அந்த அம்மா நரகத்தை தான் அனுபவித்து இருக்கிறாள். ரோஜாவின் பின்னாலேயே விஜயும் உள்ளே போனான். எதிரே ரேழியில் சாவித்திரியை கிடத்தியிருந்தார்கள். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சுந்தரி ராகம் எடுத்து பிலாக்கணம் பாடிக்கொண்டிருந்தாள். ரோஜாவை பார்த்ததும் சுந்தரி ஓவென்று கதறினாள். வந்தியாமா ரோஜா, முடிஞ்சுடுத்து, எல்லாம் முடிஞ்சுடுத்து. உன் அம்மாவுக்கும் நமக்கும் இருந்த உறவு இன்றோடு தீர்ந்து விட்டது. அம்மா, ரோஜாவின் குரல் தெளிவில்லாமல் ஒலித்தது. இன்னும் அம்மா எங்கேடி அம்மா ரோஜா? கட்டிலில் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு நினைச்ச. இப்படி என் தலையில கல்ல தூக்கி போடுவாள்னு நினைக்கவே இல்லையே என்று ஒப்பாரி வைத்தாள் சுந்தரி. புயல் காற்றில் சிக்கிய இளம் தளிராய் ரோஜாவின் மேனி நடுங்கத் தொடங்கிற்று. வாயை திறந்து ஏதோ சொல்ல போனாள். ஆனால் வார்த்தை வெளியில் வரவில்லை. தாயின் பிணத்துக்கு பக்கத்தில் அப்படியே சரிந்து விட்டாள். இறந்த பிறகுதான் அமைதி கிடைத்தது போல சாவித்திரியின் முகம் தெளிவாக இருந்தது. அம்மா, வாய்விட்டு கதறிவிட்டாள் ரோஜா. மடை திறந்த வெள்ளமாய் துக்கம் பீரிட்டு கொண்டு வந்தது. பக்கத்தில் இருந்தவர்கள் கண்களை துடைத்து கொண்டார்கள். என்ன ஜென்மமோ, உயிரோடு இருந்த வரைக்கும் சுகப்பட்டதே இல்லை. அந்த அறையை விட்டு வெளியே வந்து ஒரு நாளும் பார்த்ததில்லை. ரொம்ப மரியாதைக்குரியவள். அவளுக்கு போய் இப்படிப்பட்ட பசங்க பிறந்திருக்க வேண்டாம். எல்லாம் தலை எழுத்து. ஈம காரியங்கள் யார் செய்ய போறாங்களாம்? என்ன செய்ய போறாங்களோ? சங்கரனும் ஊரில் இல்லை, பொம்பளைங்க மட்டும்தான் இருக்காங்க. விஜய் பிணத்தருகில் நின்று சாவித்திரியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில் வேணுகோபாலனின் குரல் தீனமாய் வேதனையாய் ஒலித்தது. விஜய், என்னோட குழந்தைகளான ரோஜா, செந்து இருவருடன் சேர்ந்து சாவித்திரியின் முன் நின்றால் சாவித்திரி என்னை மன்னிப்பாள் என்ற ஆசை எனக்கு இருக்கு. அவள் முன் நிற்க வேண்டுமென்றால் என் குழந்தைகள்தான் எனக்கு பக்க பலமாய் இருக்கணும் விஜய். அந்த நாள் வரணும். அந்த நாள் வரை என் உயிர் போகாது. என் குழந்தைகள் பக்கத்தில் இல்லாமல் சாவித்திரியின் முன் நிற்கும் தைரியம் எனக்கு இல்லை. விஜயின் கண்கள் பனித்தன. அதே நேரத்தில் காரியங்களை யார் செய்ய போறாங்க? யாரோ யாரையோ கேட்பது காதில் விழுந்தது. விஜய் ரோஜா அருகில் வந்தான். தோள் மீது கையை பதித்து சொன்னான். ரோஜா, இப்போதே வந்து விடுகிறேன். நான் வரும் வரை பிணத்தை எடுக்க வேண்டாம். அவன் காரில் புறப்பட்டதும் எல்லோரும் அவரவர் போக்கில் பேசத் தொடங்கினார்கள். யார் அந்த ஆள்? யாரோ கேட்டார்கள். தெரியல. ரோஜாவை தொட்டு உரிமையாய் பேசுகிறானே. இப்போதைக்கு பிணத்தை எடுக்க முடியாது போல இருக்கு. என்னவோப்பா, ஆச்சுன்னு காரியம் முடிந்தால் தேவலை. எத்தனை நேரம் பட்டினி கிடக்க முடியும்? விஜய் பக்கத்து தெருவில் இருந்த நண்பன் வீட்டு முன் காரை நிறுத்தி வீட்டு கதவை படபடவென்று தட்டினான். தோ வந்துட்டேன். கதவை திறந்த சீனு விஜயை பார்த்ததும், நீயா விஜய்? என்ன விஷயம்? பதட்டமா இருக்கியே, என்னவாச்சு என்று கலவரமாய் கேட்டான். சீனு, உன்னோடு கொஞ்சம் வேலை இருக்கு. முதலில் நான் உடனே அங்கிளுக்கு போன் செய்யணும் என்ற போன் பக்கம் போனான். நம்பரை டயல் செய்யும் போது அவன் கைகள் நடுங்கின. மறுபடியும் வேணுகோபாலனின் குரல் காதில் எதிரொலித்தது. ஹலோ. மறுமுனையில் வேணுகோபாலனின் குரல் கேட்டது. ஹலோ, யாரு? விஜய் தானே? ஆமாம், நான் தான். தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டேனா? இல்லை இல்லை. என்ன உன் குரல் என்னவோ போலிருக்கே. எங்கிருந்து பேசுகிறாய்? சீனு வீட்டிலிருந்து. சீனு வீட்டிலிருந்தா? அவர் குரலில் வியப்பு தெரிந்தது. ஆமாம், ரோஜாவை வீட்டில் கொண்டு விட வந்தேன். விஜய்க்கு நாக்கு வறண்டு விட்டார் போல இருந்தது. என்ன வச்சு? மறுமுனை குரலில் தூக்க கலக்கம் பறந்து விட்டது. அங்கே அவனால் சொல்ல முடியவில்லை. சொல்லு விஜய், யாருக்காவது உடம்பு சரியா இல்லையா? நான் வரணுமா? அவங்க போயிட்டாங்க விஜய். மாலை 4 மணி அளவில் உயிர் போய்விட்டதாம். ரோஜாவை இறக்கிவிட நான் வந்தது நல்லதாய் போய்விட்டது. மறுமுனையில் பேச்சு குரல் கேட்கவில்லை. ஹலோ ஹலோ, பதட்டத்துடன் அழைத்தான்.
கிணற்றுக்கடையில் இருந்து கேட்பது போல் குரல் ஒலித்தது. இருக்க விஜய், இங்கதான் இருக்க. நான் உடனே அங்கு வருவதற்கு இல்லை. இங்கே தகன காரியங்களுக்கு ஏற்பாடு எல்லாம் நீயே பார்த்துக்கொள் விஜய். உன்னை என் மகனா ஏற்றுக்கொண்ட நேரம் எப்படிப்பட்டதோ, என் மகனை போன்ற நீ சாவித்திரிக்கும் மகன்தான். அங்கே என்ன ஏற்பாடு செய்ய வேண்டுமோ எல்லாம் நீயே பார்த்துக்கொள். சக்தி முழுவதையும் திரட்டி கொண்டு பேசுவது போல் பலவீனமான குரலில் அவர் சொன்னார். விஜய் ஆறுதலாய் சொன்னான். நீங்க வேதனைப்படாதீங்க. எப்படி நடக்கணும்னு எழுதியிருக்கோ அப்படி நடந்துதான் தீரும். நாம் தான் அதற்கு பொறுப்பு என்று நினைப்பது வெறும் பிரம்மைதான். நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தால்தான் நான் இங்கே காரியங்களை கவனிக்க முடியும். சொல்லு விஜய், என்ன அது? உங்க கட்டில் பக்கத்து மேஜை மீது பகவத்கீதை புக்கு இருக்கும். கையை நீட்டினால் எட்டிவிடும். நான் வரும் வரை நீங்க அதை படிச்சுக்கிட்டு இருக்கணும். வேறு யோசனைகளிலோ எண்ணங்களிலோ மனதை தளரவிடக்கூடாது. எந்த தகுதியில் தகன காரியங்களை என்னை செய்ய சொல்றீங்களோ அதே உரிமையுடன் நான் உங்களிடம் இதை கேட்கிறேன். நீ சொல்றபடியே செய்கிறேன். அங்கே ரோஜா? அவர் குரல் நடுங்கியது. அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். போனை வைத்து விடட்டுமா? விஜய், அவளிடமிருந்து எனக்கு ஏதாவது அடையாளமாய். அவரால் வார்த்தையை முடிக்க முடியவில்லை. குரல் கம்மி விட்டது. விஜய்க்கு புரிந்தது. அப்படியே செய்கிறேன். இங்கே வேலை முடிந்ததும் நேராக உங்களிடம் வருகிறேன். காத்துக்கிட்டு இருப்பேன் விஜய். விஜய் போனை வைத்து விட்டான். அவனிடமிருந்து பெருமூச்சொன்று வெளிப்பட்டது. சிலர் வாழ்க்கையில் தவறை உணர்ந்து அதற்கு பிராயச்சித்தம் செய்வதற்குள் விதி அவர்களை கடுமையாக தண்டித்துவிடும். அந்த மனிதன் தன் தவறை நினைத்து நினைத்து வருத்தப்படுவது சகஜம்தான். யாராவது இறந்து விட்டீர்களா விஜய்? அருகில் இருந்த சீனு கேட்டான். ஆம் என்பது போல விஜய் தலையசைத்து விட்டு, சீனு, பிணத்தை தூக்க 4 ஆட்கள் வேணும். யாராவது கிடைப்பார்களா? கிடைப்பாங்க. ஆனா இரவு நேரமாகிவிட்டதே. பணம் அதிகமாய் கேட்பாங்களோ என்னவோ. பணத்தை பற்றி கவலை வேண்டாம். கேட்பதை கொடுத்து விடலாம். ஒரு நிமிஷம் இரு, நானும் உன்னுடன் வருகிறேன். சீனு உடை மாற்ற உள்ளே போனான். விஜய் ஆட்களுடன் வரும்போது ரோஜாவின் வீட்டின் முன் கும்பல் குறைந்து விட்டிருந்தது. வந்தவுடனே விஜய் ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்க தொடங்கினான். கொள்ளி யார் வைக்க போறாங்க தம்பி? பணத்தை கொடுத்து யாரையாவது? சுந்தரி வார்த்தையை முடிக்கவில்லை. அந்த விஷயத்துல நீங்க நிச்சயந்தையா இருங்க என்றான் விஜய். ரோஜா தாயின் கன்னங்களை தடவிக்கொண்டு கையை பிடித்து கொண்டு இன்னமும் அழுது கொண்டிருந்தாள். பிணத்தை தூக்க ஆட்கள் வந்தபோது ரோஜா விடவில்லை. தாயாரின் பிணத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அம்மா, நான் உன்னோட வந்துடுறேன். இருவரும் சேர்ந்தே போகலாம். என்னை தனியாக விட்டு விட்டு போகாதே. தலையில் அடித்து கொண்டு கதறினாள். விஜய் ரோஜாவின் தோள்களை பற்றி பலவந்தமாய் விடுவித்து சுந்தரியிடம் ஒப்படைத்தான். அழாத ரோஜா, மனசை தளர விடாத. நான் இல்லையா உனக்கு? சுந்தரி ரோஜாவை தேற்றினாள். மாமி, சின்ன குழந்தை போல மாமியை அணைத்து கொண்டு விசும்பினாள். அதுவரை இந்த காரியம் தம்மால் தான் நடக்க வேண்டி வரும் என்றும் இத்தனை நாட்கள் யாரையுமே லட்சியம் செய்யாத ரோஜா இன்று தங்களிடம் உதவி நாடாமல் இருக்க முடியாது என்றும் இதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அவள் மீது பகைமையை சாதிக்க எண்ணியிருந்த சிலரின் முகங்கள் கருத்து போய்விட்டன. ரோஜாவுக்கு பாடம் கற்பிக்க காத்திருந்த சிலருக்கு விஜயின் வருகை ஏமாற்றத்தை அளித்தது. விஜய்க்கும் ரோஜாவுக்கும் இடையே இருந்த உறவை கொச்சைப்படுத்தி பேசி தம் அதிருப்தியை தணித்து கொண்டார்கள். சில மணி நேரம் கழித்து பக்கத்து வீட்டு நார்மடி பாட்டி சாப்பாடு கொண்டு வந்து வைத்தாள். சுந்தரியை வற்புறுத்தி சாப்பிட வைத்தாள். ரோஜாவை பலவந்தப்படுத்தி குளிக்க செய்தாள். பாட்டி கொடுத்த காஃபியையும் மறுத்துவிட்ட ரோஜா தாயின் அறைக்குள் வந்து தரையில் கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். தாயின் கடைசி நிமிடங்களில் தான் அருகில் இல்லை. ரொம்ப நாட்களுக்கு முன்பே சாவித்ரி மகளுடன் பேசுவதை நிறுத்திவிட்டாள். தன்னை பற்றிய தவறான அபிப்பிராயத்துடனேயே தாய் இறந்து விட்டதை நினைத்த போது ரோஜாவின் இதயத்தில் துக்கம் பொங்கி வந்தது. சுந்தரிக்கு சாப்பிட்டு முடித்ததும்
தூக்கம் கண்ணை சுழற்றத் தொடங்கும். சுடுகாட்டுக்கு போனவங்க வருவதற்குள் படுத்து கொண்டால் நன்றாயிராது. அதனால் தூக்க கலக்கத்துடன் வராண்டாவில் உட்கார்ந்து கொண்டாள். விஜய் திரும்பி வந்தான். வந்தீங்களா தம்பி? உங்க உதவிய இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டோம் என்று கொட்டாவி விட்டபடியே சொன்னாள் சுந்தரி. ரோஜா எங்கே? உள்ளே இருக்கிறாள். ரோஜாவை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? இப்ப எதுக்கு? தூங்கி போயிருப்பாள். உங்களுக்கும் நேரமாகி விட்டது. போயிட்டு வாங்க தம்பி. உதவி செய்ததற்கு நன்றி. விஜய் ஒரு நிமிடம் சுந்தரியை கூர்ந்து பார்த்தான். பிறகு நேராக உள்ளே போனான். அறை வாசலில் நின்றவனுக்கு அங்கு தென்பட்ட காட்சியை பார்த்ததும் இதயம் கரைந்து போயிற்று. அறையில் ரோஜா தரையில் உட்கார்ந்து கொண்டு தாயின் தலையணையில் முகம் புதைத்து தோள்கள் குலுங்க அழுது கொண்டிருந்தாள். விஜயின் கைகள் பின்புறமாய் நீண்டு அறை கதவை தாளிட்டன. ரோஜா என்று அருகில் சென்றான். பரிவாய் ஒலித்த அந்த குரலை கேட்டதும் ரோஜாவின் துக்கம் கட்டுக்கடங்காமல் வெளிவரத் தொடங்கிற்று. ரோஜா. ரோஜா பக்கத்தில் முழங்காலிட்டு குனிந்து உட்கார்ந்த விஜய் இரண்டாவது முறை அழைத்தான். அம்மா, அம்மா, உங்களுக்கு தெரியாது. விக்கலுக்கிடையே தெளிவற்று சொன்னாள். ரோஜா, யாராலும் சாவிலிருந்து தப்பிக்கவே முடியாது. இது மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் உனக்கு இவ்வளவு வேதனை இருக்காது. அதிலும் உங்க அம்மா பழுத்த இலை உதிர்ந்து விட்டது. உங்களுக்கு தெரியாது. எனக்கு எனக்கு யாரும் இல்லை. விஜயின் கை அவன் அறியாமல் ரோஜாவின் தோளை சுற்றி விழப்போனது. அதற்குள் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டான். யாரும் இல்லையா உனக்கு? செந்து இல்லை? வேணுகோபாலன் அங்கிள் இல்லை? அனந்த் மாமா மாமி இல்லையா? இத்தனை பேர் இருக்கும்போது யாருமே இல்லைன்னு நீ சொல்லலாமா? ரோஜாவின் அழுகை நிற்கவில்லை. விஜய், ஒரு விஷயம் சொல்லு. செந்துவிடம் பூனாவுக்கு நான் வரப்போவதாய் வாக்கு கொடுத்திருக்கிறேன். நாளை காலையில் நான் கிளம்பட்டுமா வேண்டாமா? சொல்லு. போயிட்டு வாங்க. வெறுமே போயிட்டு வாங்கன்னு சொன்னா போதாது. நீ எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தால்தான் என்னால் போக முடியும். தாயின் இழப்பு எவ்வளவு வேதனை தரும் என்று எனக்கு தெரியாததில்லை. ஆனால் இதையே நினைத்து கொண்டு உருகி கொண்டு இருந்தாயானால் நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த துக்கத்தை தாங்கிக் கொள்வதாய் எனக்கு வாக்கு தரணும். மனப்பூர்வமாய் நீ அந்த வார்த்தையை சொன்னால்தான் நாளைக்கு என்னால் போக முடியும். இல்லாவிட்டால் போக மாட்டேன். ரோஜா தலையை உயர்த்தாமலேயே கையை மட்டும் நீட்டினாள். விஜய் அந்த கையை தன் இரு கரங்களால் பற்றி கொண்டான். ரோஜாவின் இதயத்தை தொடும் விதமாய் அபிமானத்துடன் அன்புடன் அவன் குரல் ஒலித்தது. ரோஜா, இன்னும் ஒரு விஷயம். நாளை காலையில் நீ வேணுகோபாலன் வீட்டுக்கு போகணும். நான் இந்த விஷயத்தை போனில் சொன்ன போது அவர் எப்படி வேதனை அடைந்தார் தெரியுமா? உன்னை பார்க்க தவித்து கொண்டிருக்கிறார். இங்கேயே வருவதாக சொன்னார். நான் தான் தடுத்து விட்டேன். அவருடைய உடல்நிலை சரியில்லை என்றுதான் உனக்கு தெரியுமே. நாளை காலையில் கட்டாயம் நீ வரப்போவதாக சொன்ன பிறகுதான் ஒப்புக்கொண்டார். எனக்கு தெரியும் அவரால் இன்று இரவு தூங்க முடியாது. உன்னை பார்க்கும் வரை அவர் மனதுக்கு அமைதி ஏற்படாது. சொல்லு ரோஜா, போகிறாயா? ரோஜா சம்மதிப்பது போல தலையசைத்தாள். விஜய் ஒரு நிமிடம் ஏதோ யோசித்துவிட்டு இடது கையால் ரோஜாவின் கையை பிடித்து கொண்டே வலது கையை பேண்ட் பாக்கெட்டில் நுழைத்து கையில் வந்த பணத்தை எடுத்து ரோஜாவின் கையில் வைத்து மூடிவிட்டான். இதை நீயே வைத்துக்கொள். நான் திரும்பி வர தாமதமாகலாம். நான் திரும்பி வந்த பிறகு செந்து விஷயத்தில் என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். சரிதானா? தலையுயர்த்தி அவனை பார்த்த ரோஜா தன் கையில் இருந்தது ரூபாய் நோட்டுகள் என்று உணர்ந்ததும் தவறவிடப் போனாள். விஜய் மறுபடியும் ரோஜாவின் விரல்களை அழுத்தி மூடிவிட்டு சொன்னான். நாம் இருவரும் சமரசத்துக்கு வந்துவிட்டோம். உன் நண்பனாய், செந்துவின் நலனை விரும்பும் உறவினனாய் எனக்கு இந்த அதிகாரம் இருக்கு. உனக்கு தேவையானதை வேணுகோபாலன் கொடுப்பார் என்று எனக்கு தெரியும். இந்த சமயத்தில் நீ கேட்க மாட்டாய் என்றுதான் தருகிறேன். விஜய் ரோஜாவின் கையை விட்டுவிட்டான். இந்த தடவை ரோஜா பணத்தை விட்டுவிடவில்லை. அப்படியே இறுக்கமாய் பிடித்து கொண்டாள். நான் வரட்டுமா? ரோஜா தலையசைத்தாள். விஜய் வெளியே வந்து விட்டான்.
ரோஜா தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்ன பிறகும் கேட்காமல் தன்னை மீறி விஜய் உள்ளே போனதும் கதவை சாத்தி கொண்டதும் பார்த்த சுந்தரிக்கு துக்கம் பறந்து போய் விட்டது. உள்ள என்னதான் செஞ்சுகிட்டு இருப்பாங்க? யார் இந்த பையன்? ரோஜாவிடம் ஏதோ உரிமை உள்ளது போல நடந்து கொள்கிறானே. அனந்த் போல மென்மையான குணம் படைத்தவனாய் தெரியவில்லை. சுந்தரி கதவை தள்ளி பார்த்தாள். உள்ளே தாள் இடப்பட்டிருந்ததால் திறந்து கொள்ளவில்லை. தாள் போட்டுக்கொண்டு பேச வேண்டிய அளவுக்கு ரகசியங்கள் என்ன இருக்கக்கூடும்? அதுவும் இந்த நேரத்தில். அந்த பையன் வெளியே வரட்டும். இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசற்படி ஏறாமல் 4 கேள்வி சூடாக கேட்டுவிட வேண்டும். சுந்தரி காளி அவதாரம் எடுத்து விட்டது போல் விஜய் வெளியே வருவதற்காக காத்திருந்தாள். கதவை திறந்து கொண்டு விஜய் வெளியே வந்தான். சுந்தரிக்கு வாயை திறக்கும் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அவன் காரில் உட்கார்ந்து கொண்டதும் காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பியதும் நிமிடத்தில் நடந்து முடிந்து விட்டது. சுந்தரி வாயடைத்து போனவளாக அந்த பக்கமே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பார்வைக்கு சக்தி இருந்தால் விஜயின் கார் எரிந்து சாம்பலாகிவிட்டிருக்கும். மறுநாள் காலை 9 மணி ஆகும் முன் வேணுகோபாலனின் கார் சங்கரன் வீட்டுக்கு முன் நின்றது. கொல்லைப்புறத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து வராண்டாவை கழுவி கொண்டிருந்த சுந்தரி வாசலில் வந்து நின்ற காரை பார்த்ததும் முகத்தை சுளித்து கொண்டு கை காரியத்தை விட்டுவிட்டு இடுப்பில் கையை வைத்து காரில் இருந்து இறங்க போகும் நபர் யார் என்று தெரிந்து கொள்ள அந்த பக்கமே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு நாத்தனார் இறந்துவிட்ட துக்கத்தை விட முன்பின் தெரியாத எவனோ ஒருவன் ரோஜாவிடம் உரிமையாய் பழகியது நினைவுக்கு வந்து முள்ளாய் உறுத்தி கொண்டிருந்தது. யாரவன்? எல்லோர் முன்னிலையில் 4 பேர் ஏதாவது நினைப்பாங்க என்ற பயம் கூட இல்லாமல் ரோஜாவை தொட்டு பேசியது சுந்தரியின் கண்களை உறுத்தியது. எல்லாம் ரோஜா கொடுத்த இடம்தான். இனி பொறுத்து கொள்ள முடியாது. இனிமேல் ரோஜாவை கட்டுப்பாட்டில் வைக்கணும். இது நாள் வரை நடந்தது வேறு, இனி நடக்கப் போவது வேறு. காரில் இருந்து இறங்கி உள்ளே வருபவன் நேற்று வந்த பையனாக இருந்தால் நிற்க வைத்து கேட்டு விடலாம் என்று எதிரே போனாள் சுந்தரி. ஆனால் வந்தவன் வழக்கமாய் ரோஜாவுக்காக வரும் டிரைவர் ராமு. சுந்தரிக்கு அவனை பார்த்ததும் எரிச்சல் வந்தது. இத பாருப்பா, ரோஜாவுக்காக வந்தியா? அந்த பெண் இப்போது எங்கேயும் வரமாட்டாள். நாங்க ரொம்ப துக்கத்துல இருக்கோம், நீ கிளம்பு என்றாள். ராமு ஒரு நிமிடம் கோபத்தால் சிடு செடுவென்றிருந்த சுந்தரியின் முகத்தை பார்த்தான். பிறகு என்ன நினைத்தானோ அவள் இருப்பதையே பொருட்படுத்தாதவன் போல உள்ளே குரல் கொடுத்தான். ரோஜாமா, ரோஜாமா. அவனுடைய அலட்சியத்தை கண்டு சுந்தரிக்கு உடல் பற்றி எரிவது போல் இருந்தது. என்னப்பா, ஒரு தடவை சொன்னா போதாதா? அந்த பெண் வரமாட்டாள்னு நான் சொன்னது உன் காதுல விழலையா? அதற்குள் அடுத்த வீட்டு மீனாட்சி, அம்புஜம் எல்லோரும் கார் வந்ததை பார்த்துவிட்டு ரோஜா போக போகிறாளா இல்லையா என்று வேடிக்கை பார்க்க எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் சுந்தரிக்கு வெந்த பொன்னில் வேல் பாய்ச்சியது போலிருந்தது. ரோஜாமா, குரலை உயர்த்தி 2வது முறை அழைத்தான் ராமு. அந்த அழைப்பு காதில் விழுந்ததும் ரோஜா மெதுவாய் வாசற்கதவு அருகில் வந்தாள். சிவந்து போன கண்களும் வாடிப்போன முகமுமாய் தோற்றமளித்த ரோஜாவை கண்டதும் ராமு திடுக்கிட்டான். அவனுக்கு ரோஜாவின் தாய் இறந்துவிட்ட செய்தி தெரியாது. ரோஜா அருகில் சென்றவன், ஐயா உங்களை அழைச்சுக்கிட்டு வர சொன்னாங்க. நீங்க இல்லாம நான் மட்டும் போனால் சும்மா இருக்க மாட்டாங்க. மறுபடியும் என்ன அனுப்புவாங்க. கிளம்பி வர்றீங்களா என்றான். தோ வந்துடுறேன், ஒரு நிமிஷம் என்று ரோஜா உள்ளே போனாள். டிரைவர் சுந்தரி பக்கம் பாராமலே கார் அருகில் சென்றான். கையில் இருந்த விளக்கு மாற்றை கீழே போட்டுவிட்டு உள்ளே வந்தாள் சுந்தரி. தலையை வாரிக்கொண்டிருந்த ரோஜாவை அனல் பறக்க பார்த்து கொண்டே, என்ன ரோஜா, இன்னைக்கு போக போறியா? ஆமா மாமி. ம் தோளில் இடித்து கொண்டாள் சுந்தரி. 4 பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? தலை பின்னி கொண்டிருந்த ரோஜா பின்னால் திரும்பி விரக்தியும் வேதனையும் கலந்த குரலில் சொன்னாள். தெரியும், இந்த பொண்ணுக்கு பாசம் இல்லைன்னு சொல்வாங்க. தாய் போனாலும் துளி கூட வருத்தம் இல்லை என்பாங்க. ரோஜாவின் குரல் துக்கத்தில் வெளிவர மறுத்தது. ஒரு நிமிஷம் கழித்து சொன்னாள். சொல்லட்டு மாமி, என்னை பற்றி யாராவது என்னைக்காவது நல்லதா பேசியிருக்காங்களா என்ன? உண்மையே சொல்கிறேன், எங்க அம்மா இறந்து போனதில் எனக்கு வருத்தம் இல்லை.
உயிரோடு இருந்தபோது என்ன சுகப்பட்டு விட்டாள் என்று இறந்ததற்கு நான் வருத்தப்படுவேன். ரொம்ப விசித்திரமா பேசுறியே. இப்ப உன்னை யார் என்ன சொல்லிட்டாங்க? 4 பேர் சிரிக்கிறாற் போல இல்லாமல் கொஞ்சம் மரியாதையாய் நடந்து கொள் என்று சொன்னால் அது ஒரு குற்றமா? இல்லை மாமி, இல்லை. இதில் தவறு யாரோடதும் இல்லை. இந்த உலகத்தில் பணம் இல்லாமல் பிறந்தது தவறு. துரதிர்ஷ்டக்கட்டையாய் பிறந்தது மகா தவறு. அப்படி பிறந்த என் போன்ற துரதிர்ஷ்டசாலிங்க மதிப்பு மரியாதை என்று சமூக கோட்பாடுகளை கடைபிடித்து கொண்டிருப்பது முட்டாள்தனம். போதுமா? அடராமா, மறுபடியும் ஏடா கூடமா பேசுறியே. இப்ப என்ன சொல்லிவிட்டேன் என்று இந்த கோபம்? மாமியார் மேலுள்ள கோபத்தை பாத்திரத்தின் மீது காண்பிப்பது போல் இது என்ன பேச்சு? தாயை இழந்த துக்கத்தில் இருக்கையே. ஒரு நாள் வரமாட்டேன்னு சொன்னா என்ன ஆகிவிடும்? அவங்களும் மனிதர்கள் தானே. அந்த மட்டும் புரியாதா? அப்படி புரிந்து கொள்ள முடியாதவங்க வீட்டில் நீ வேலை செய்ய வேண்டிய தேவையே இல்லை. சுந்தரி நறுக்கு தெரித்தாற் போல சொல்லிவிட்டாள். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் தான் போகிறேன். அங்கே போனால்தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இங்கே இருந்தால் வேண்டாத யோசனைகள் வந்து நெஞ்சு வெடித்து விடும் போலிருக்கு. ரோஜா அமைதியாக பதில் சொன்னாள். இனி பிரயோஜனப்படாது என்று சுந்தரி பிளேட்டை மாற்றினாள். நேற்று இரவிலிருந்து நீ பச்சை தண்ணீரை கூட தொடவில்லை. பரவாயில்லை மாமி, எனக்கு பசி தாகம் இரண்டுமே செத்து விட்டாற் போலிருக்கு என்ற ரோஜா வெளியே வந்தாள். சுந்தரியின் முகம் சுருங்கிவிட்டது. போகட்டும், சீக்கிரமாவது வந்துவிடு. இல்லாவிட்டால் 4 பேர் காரி துப்புவாங்க என் மூஞ்சியில. சரி மாமி. ரோஜா படியை தாண்டும் போது அடுத்த வீட்டு பாட்டி எதிரே வந்தாள். எங்கடிம்மா கிளம்புற என்று கேட்டாள். ரோஜா காதில் விழாதது போல பதில் சொல்லாமல் கிடுகிடுவென்று போய் காரில் உட்கார்ந்து கொண்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.